உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோடி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்டர் பண்ணி இருக்கோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் பிரஸ் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு செப்டம்பர் மாத பலன்கள் 12 ராசி என்பர்களுக்கு எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலா பார்க்க போறோம். ஏன் இந்த செப்டம்பர் மாசத்துல ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா நிறைய கிரக பயிற்சிகள் இருக்கு. ஒரு கிரகம் உச்சமாது, ஒரு கிரகம் நீச்சமாது, ஒரு கிரகம் ஆட்சி பெறுது. இந்த மாதிரி பல்வேறு விதமான தோற்றங்கள்ல கிரகங்களுடைய தன்மைகள் அதிகப்படியாகவும் கம்மியாகவும் இருக்க போகுது. இப்ப பாத்தீங்கன்னா இந்த செப்டம்பர் மாசத்துல குரு உச்சம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிலை இருக்கு. அதே போல செவ்வாய் நீச்சமாகக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு. அதே போல சுக்கிரன் நீச்சம் பெற்று அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உச்சம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம், ஆட்சி பெறக்கூடிய காலகட்டம். அது மட்டும் இல்லாம புத பகவானும் உச்சம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். அதனால இந்த மாதம் பாத்தீங்கன்னா நிறைய 12 ராசி என்பவர்களுக்கும் நிறைய சேஞ்சஸ் கண்டிப்பா நடந்தே தீரும். அது எந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் நடக்கும், எந்தெந்த விஷயங்களை கவனமா இருக்கணும். ஏன்னா ஒரு சேஞ்ச் நடக்கும்போது பாத்தீங்கன்னா நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். அப்ப இந்த மாதம் எப்படிலாம் அந்த கிரகங்கள் வேலை செய்ய போகுது, அப்ப இந்த மாத கிரக அடைவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாசம் ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் மிதுன ராசியில இருந்து கடக ராசிக்கு பயிற்சி போறாரு. கடகத்திலே குரு பகவான் இருக்காரு. சிம்மத்துல பாத்தீங்கன்னா சூரியன் புதன் கேது. புத பகவான் வேகமா நகர்ந்து உச்சம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான நிலை. அதே போல கன்னி ராசியில சுக்கிரன் இருக்க போறாரு. அந்த சுக்கிரன் நீச்சத்துல இருந்து ஆட்சி பெறக்கூடிய ஒரு அற்புதமான துலா ராசிக்கு பயிற்சி ஆக போறாரு. அதே போல கும்பத்தில் ராகு பகவான், சனி பகவான் வக்கரகதியில இருக்க போறாரு. இந்த மாதிரி ஒரு தன்மைகள் வருஷத்துல ஏதாவது ஒரு 45 நாள்ல இருந்து ஒரு மாசம் அந்த அளவுதான் வரும். அந்த நிலைகள் இப்ப இந்த செப்டம்பர் மாசத்துல வரப்போகுது. அதனால பல்வேறு விதமான மாற்றங்கள் அனைத்து ராசி என்பவர்களுக்கும் காத்துட்டு இருக்கு. அதுல எந்த டவுட்டும் கிடையாது. நிறைய சேஞ்சஸ் வரும். பாசிட்டிவ் சேஞ்சஸும் இருக்கலாம், நெகட்டிவ் சேஞ்சஸ் இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு அமைப்பு இந்த மாசம் இருக்கு. 12 ராசி என்பவர்களுக்கு என்ன மாதிரி கொடுக்க போகுது அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்கும் டீட்டெயிலா பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சிம்ம ராசி அன்பர்களுக்கு செப்டம்பர் மாத பலன்கள். இந்த சிம்ம ராசி அப்படின்னு சொன்னாவே எல்லாத்துலயும் பிரச்சனையில சந்திக்கக்கூடியவர்களா இப்ப சிம்மராசி அன்பர்களுக்கு. எதை எடுத்தாலும் பிரச்சனை சார். ஒரு படிக்கக்கூடிய மாணவர்களுக்குமே பாத்தீங்கன்னா என்னால படிக்க முடியல, எனக்கு எல்லா அறிவும் இருந்து என்னால கவனம் செலுத்த முடியல அப்படின்ற சிந்தனைகள் பிரச்சனைகள் இருக்கு. அதே மாதிரி ஒரு வேலை பாக்குறீங்க அப்படின்னா வேலையில பயங்கரமா டார்ச்சர் பண்றாங்க, என்னை அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க, அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க, என் திறமைக்கு வழி விட மாட்டாங்க, என் திறமைக்கு எனக்கு இந்த வேலை ஒண்ணுமே கிடையாது, பட் ஆனாலும் என்னை வேணும்னே என்னை கஷ்டப்படுத்துறாங்கன்னு சொல்லக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கீங்க. வேலை மாறலாமான்னு நினைச்சா கூட முடிய மாட்டேங்குது, எங்கெங்கயோ அப்ளை பண்ணி பார்த்துட்டேன், ஒன்றும் நடக்கல, என்ன செய்யறதுன்னு தெரியாம உட்காந்துட்டு இருக்கேன். இங்க இருக்கவங்க தான் அப்படின்னா வெளிநாட்டுல இருக்கவங்களுக்கு அதுக்கு மேல பிரச்சனை இருக்கு. நிறைய பேருக்கு வேலை போயிருக்கு, வீசா முடியக்கூடிய சூழ்நிலை இருக்கீங்க, சில பேருக்கு நோட்டீஸ் பீரியட்ல இருக்கீங்க, சில பேர் எப்ப வேலை போகும்னு தெரியாம வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கேன் சார். இதெல்லாம் வாழ்க்கை யாருக்குமே இந்த கஷ்டம் வந்துடக்கூடாது சார். சிம்ம ராசி அப்படின்னாவே சிங்கம் ஆச்சா புச்சான்னு சொல்றீங்க, ஆனா நாங்க படுற பாடு எங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் தான் நிறைய சிம்மராசி என்பது இருக்கீங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே உங்களுடைய நிலை மாறக்கூடிய ஒரு அற்புதமான ஆரம்ப மாதம் தான். இப்பதான் லைஃப்ல ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய சேஞ்சை நோக்கி பயணம் பண்ண போறீங்க. அப்ப இந்த காலகட்டத்துல கண்டிப்பா மாணவர்கள் நல்லா படிச்சு மார்க் வாங்கலாம், நீங்க நினைச்ச படிப்பு படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வரும். நீங்க இதுக்கப்புறம் தான் நல்லா படிச்சு பெரிய லெவல்ல வரதுக்கான ஒரு சூழ்நிலைகள் இருக்கு. வெளிநாட்டு போய் படிச்சு முடித்தவர்கள் வேலை இல்லாம இருக்கீங்க, அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலை மாறணும் அப்படின்னு எவ்வளவு ட்ரைலாம் பண்ணி பார்த்துலாம் சார், ஒன்றும் நடக்காதவர்களுக்கும் இந்த மாசம் நீங்க முயற்சி பண்ணா வேலை மாற்றம் உறுதியா இருக்கு. வேலை கிடைக்காம நிறைய பேர் இருக்கீங்க, என்ன சார் நான் படிச்சு முடிச்சிட்டேன் சார், கடைசியில என் படிப்புக்கேற்ற வேலை இல்லை, ஏதோ ஒன்று செஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு உங்க படிப்புக்கேற்ற வேலை அமைவதற்கான சூழல் இருக்கு. வெளிநாட்டுல இருக்கவங்களுக்கு கண்டிப்பா நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க, டென்ஷன் ஆகாதீங்க, கவலைப்படாதீங்க. பிரச்சனைகள் இருக்கு, இல்லைன்னு சொல்ல, பட் கொஞ்சம் பொறுமையா இருந்து அந்த சூழ்நிலையை கையாண்டிங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வேலை வாய்ப்பு உறுதியா கிடைக்கும். அதுல எந்த டவுட்டும் கிடையாது. கொஞ்சம் பொறுமையா இருக்கணும், வேற ஒன்றும் கிடையாது. நீங்க அவசரமே படாதீங்க, கண்டிப்பா நீங்க அங்கேயே தான் பர்மனண்டா இருப்பீங்க. வீசா எக்ஸ்டெண்ட் ஆயிடும், வேலை கிடைச்சிரும். மனைவிக்கு வேலை போயிடுச்சு சார், கணவருக்கு வேலை போயிடுச்சுன்னு சொன்னவங்களுக்கு கூட வேலை கிடைச்சிடும். கவலைப்படாம அமைதியா இருங்க, பிரச்சனைகள் வராது. அதே போல நிறைய சிம்ம ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வர வேண்டிய பணம் எல்லாம் வரத்துக்கான சூழ்நிலைகளுக்கு, முக்கியமா தொழில் பண்றவங்களுக்கு பணமே இல்லை சார்,
பணம் எங்க கேட்டாலும் வரல, ஒரு பேங்க் லோன் கேட்டாலும் கிடைக்கல, ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கேட்டா உடனே கிடைக்கும், தெரிஞ்சவங்க கேட்டா நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்ப எங்கேயுமே வரல. காரணம் என்ன? நீங்க நிறைய அவுட்ஸ்டாண்டிங் வச்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. நிறைய இடத்துல பணம் கொடுக்க வேண்டியிருக்கு. அதனால உங்க மூளை வேலை செய்யாம அப்படியே உட்காந்துருக்கீங்க. அதனால பிரச்சனைகள் இருக்கு. அதனால கொஞ்சம் நீங்க கவனமா அதை பார்த்து ஃபாலோ பண்ணி பணம் வாங்கக்கூடிய நேரம், பண வரவுகள் வரக்கூடிய ஒரு அற்புதமான மாசம். அதே போல திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல பிரச்சனைகள் இருக்கு, கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு இருக்கு, அதுல மட்டும் கொஞ்சம் கவனமா பொறுமையா இருங்க. அது நீங்க வேலை இல்லாதனால உங்களுக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள பிரச்சனைகள் இருக்கலாம், தொழில பிரச்சனைனால அந்த கோபத்தை இங்க காமிக்கலாம், இதனால பிரச்சனைகள் இருக்கு. கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. அதே மாதிரி காதல் செய்யக்கூடியவர்கள் கொஞ்சம் தேவையில்லாம போட்டு நெகட்டிவா யோசிக்காம, இந்த டைம் நம்மளுக்கு சரியில்லை அதனால இப்படித்தான் இருக்கணும், கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்கன்னா ஒரு 3 மாசம் கழிச்சு கண்டிப்பா உங்களுடைய காதல் வெற்றி பெறும். காதல் திருமணமா மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. செப்டம்பர் மாசத்துல கொஞ்சம் இந்தந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது.